அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்த்துருக்கிறது பார்த்திங்கன்னா பாப்பம்பட்டி 4 முக்கு ரோடுங்க. இந்த இடத்துல இருந்து நம்ம இடையர்பாளையம் திரும்புகிறோம் பார்த்திங்களா, அந்த ரூட்டில் திரும்பினீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸுக்குள்ளே வந்தீங்கன்னா ஒரு ஏவிஎம் ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறது நான் காட்டினது. ஏவிஎம் ஹாஸ்பிட்டல் அதுக்கு அப்படியே ஆப்போசிட் கட்டு. இந்த ரோட்டுக்கு உள்ளே போயிட்டோம்னா ஒரு லேண்டு பார்க்க போகிறோம். பாப்பம்பட்டியில் கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் 12 லட்சம் இந்த மாதிரி நல்ல ரேட்டுக்கு போயிட்டுருக்க இடம். இந்த லேண்டு பார்த்திங்கன்னா இது நம்மளோடது. இது பார்த்திங்கன்னா பாப்பம்பட்டியிலேருந்து கரெக்டாக 1 கிலோமீட்டர், அவ்வளோதான். இதுதான் இதோட டிஸ்டன்ஸே. அங்கே பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பக்கத்தில் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம போயிட்டுருக்க பாதை நம்ம லேண்டுக்கு போகிறது. இது பார்த்திங்கன்னா ஜிஆர் க்ரீன் அவென்யூ. இதில் பார்த்திங்கன்னா ஒரு 8 லட்சம் டு 9 லட்சம் ரூபா இதோட வேல்யூ போயிட்டுருக்குது. லேண்டோடது காம்பவுண்ட் வச்ச லேண்டு. அதில் 9 லட்சம் ரூபா போயிட்டுருக்குது. இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது நம்ம ஏரியாவுக்கு போயிட்டுருக்கோம். அதிலிருந்து அந்த ஜிஆர் அவென்யூவிலேருந்து ஜஸ்ட்டு ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம லேண்டுக்கு போயிடலாம். இப்போ நம்ம லேண்டுக்கு போயிட்டுருக்கோம். நம்ம லேண்டுக்கு போகிறதுல பார்த்திங்கன்னா சைடு எல்லாமே நல்ல ஒரு பசுமையான இடம், நல்லா பசுமையாக இருக்கும். இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு 100க்கும் மேற்பட்ட ஒரு வீடு இருக்குது. இந்த சைடு பார்த்திங்கன்னா தோட்டங்கள். அப்படியே பார்த்திங்கன்னா இப்போ நம்ம தாண்டி போகிற இடம் ஒர்க் ஷாப் லைனு. இந்த லைனில் பார்த்திங்கன்னா ஒரு மிஷினரிஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த சைடெலாம் பாருங்களேன், நல்ல வியூ, வீடெல்லாம் ஃபுல்லாகவே இருக்கும். ரைட் ஹேண்ட் சைடு, லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்திங்கன்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒர்க் ஷாப் லைன். ஒரு 2 ஒர்க் ஷாப் இருக்குது. இதுக்குள்ளே இந்த ஒர்க் ஷாப் லைனை தாண்டி நம்ம லேண்டோட இடம் வந்தாச்சு. இந்த ஒர்க் ஷாப் லைன் லேண்ட்மார்க்காக வச்சுக்கோங்க. இதை தாண்டோன்னு அந்த கம்பம் வருது பார்த்திங்களா, இந்த கம்பத்தை தாண்டோன்னு நம்ம ஸ்ட்ரீட்டுக்கு போகிற வழி. இதில் போனோன்னா முன்னாடி நல்ல ஒரு பெரிய விலாசமான ஒரு வீடு இருக்குது பார்த்திங்களா. இந்த வீடெல்லாம் நம்ம ஏரியாவுக்குள்ளே தான் வரும். இந்த இடத்தோட பேர் பாப்பம்பட்டி ஐயப்பா நகர். இது பாப்பம்பட்டி பஞ்சாயத்துக்கு உட்பட்டது. இதெல்லாம் பாருங்கள், பூராமே பசங்க தங்குற மாதிரி ரூம் எடுத்துருக்காங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா கிராமப்புறத்து வீடுகள், தோட்டத்து வீடுகள், இந்த லைனு பூராமே. இப்போ நம்ம கட்டாகிறோம் பார்த்திங்களா, இதை நம்ம லேண்டுக்கு உள்ளே போகிற வழி. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு பாப்பம்பட்டியிலேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் அவ்வளோதான் டிஸ்டன்ஸு. ஆனால் பாப்பம்பட்டியில் பார்த்திங்கன்னா 10 டு 12 லட்சம் இந்த டிஸ்டன்ஸில் இருக்குது. இப்போ நம்ம சைட்டுக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம சைட்டுக்கு போகிறதுக்கு அவ்வளோதான். அந்த பிங்க் கலர் வீடை தாண்டோம்னா நம்ம சைட்டுக்குள்ளே வந்துடுவோம். இப்போ அந்த வியூவை பாருங்கள். இந்த இடத்துல மற்ற வீடுகள்லாம் இருக்குது. இதான் நம்ம வழி. பக்கத்தில் கம்பெனி ஃபேக்ட்ரிஸ் இருக்குது, கிரைண்டரு ஃபேக்ட்ரிஸ் இதெல்லாமே. இப்படி திரும்பிட்டோம்னா இதுதான் நம்ம சைட்டு. இந்த லேண்டு இதுதான் சைட்டு. நான் ஜூம் பண்ணி காமிச்சிருப்பேன். இதுதான் சைட்டு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சுற்றியும் வீடுகள் இருக்குது. நல்லா ஒரு 7-8 வீடு இருக்குது. ஆனால் இன்னும் வீடுகள்லாம் நிறைய ஆகிட்டுருக்குது. நல்லா ஒரு டெவலப்மெண்ட் ஏரியா. இன்னொரு 1 இயரில் நல்லா டெவலப் ஆயிரும். ஏன்னா இப்போ இதுக்கப்புறம் பாப்பம்பட்டியில் லேண்டுகள் கிடையாது. இது நல்லா இதுதான் வழி. 20 அடி வழிங்க. 20 அடி வழி பென்சிங் போட்டிருக்காங்களே, அதுலேருந்து இந்த கல் வரைக்கும் நம்ம லேண்டுக்கு போகிற வழி. இப்படியே பார்த்தீங்கன்னா இந்த சைட்டு கிழக்கு பார்த்ததுங்க 2.25 சென்ட். இதோட விலை 5 லட்சம் ரூபா கரெக்டான ரேட்டை சொல்லியிருக்கிறாங்க. அதனால் 5 லட்சம் ரூபாய்க்கு ஃபைனல் ஆகும். இதுலேருந்து கொஞ்சம் கம்மியாகும். அதனால் தாராளமாக வாங்கலாம். நல்ல டெவலப்மெண்ட் ஏரியா, ரொம்ப கம்மியான ரேட்டு தான் சொல்லியிருக்கிறோம். வாங்க, நல்லபடியாக வாங்குங்க, வளருங்க. இது நல்ல லேண்டு, யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இது நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் போடுறோம். அதனால் மக்களுக்கு உதவணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் போட்டிருக்கோம். எல்லோரும் வாங்க, கண்டிப்பாக வாங்கிட்டு போங்க.